டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை தான் கிழித்து வீசுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து ஈரான் மீது மறுபடியும் பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்கின்றார். ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விலத்தி ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதி உச்சக்கட்டத்தை அடைந்து அதனால் ஈரானுடைய கல்லா பெட்டியில் பெருந்தொகையான பணம் பில்லியன் டாலர்களாக கொட்டுப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அதை கண்டு சகிக்க முடியாத டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வேகத்தில் விடுவோமாக இருந்தால் ஈரான் சட்டென குறுங்காலத்தில் வளர்ந்துவிடும் என்பதை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாமல் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரினுடைய இறுதி அஞ்சலியில் சிவப்பு நிற கொடிகளை ஏந்திய மக்கள் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சு என்ற பேச்சுக்கே இடமில்லை, பழிக்கு பழி ஒரு போரே முக்கியமே அல்லாமல் வேறு பேச்சுக்களை பேச முடியாது என்று கூறுவதனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் விசுவாசமாக ஈடுபட்டு அமெரிக்கா நினைத்ததை போன்ற காரியங்களுக்கு இணங்காது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடித்ததன் பின்னதாக இனிமேல் ஈரானுடன் பேசி பயனில்லை என்று ஒப்பந்தத்தை கிழித்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து ஈரான் மீதான தாக்குதல்களையும் அவர் முடுக்கி விட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலடியாக பஹ்ரைனில் இப்பொழுது பலத்த தாக்குதலையும் குவைத்தில் பலத்த தாக்குதலையும் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு அறிவித்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அமெரிக்காவிற்கு பதிலடியாக மேலும் மோசமாக ஈரானுடைய தாக்குதல்கள் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வை மக்கள் பேசாமல் இருக்க இப்படியான ஒரு கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றதா அமெரிக்கா என்று சிந்திப்பதற்கு உரிய வகையில் ஒரு எண்ணத்தையும் ஈரானிய மக்கள் அந்த தலைவரின் ஊடாக ஒரு புது பலம் பெறுவதை தடுப்பதற்கும் இப்படியான கலவரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற கோணத்தில் ஊடகங்கள் சிந்தித்து பார்க்காமலே இந்த செய்திகள் ஐரோப்பிய நாடுகளில் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிய மக்கள் பெருந்தொகையாக அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வது ஒரு போலி நாடகமாக இருக்கும் என்று கருதிய டொனால்ட் ட்ரம்ப் அது போலி நாடகம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் இப்பொழுது ஈரானிய மக்களுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது போலவே பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கின்றார். இனிமேல் ஈரானினுடைய ஆயிலை ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் வருகின்றது. எனவே ஈரானில் மறுபடியும் பணவீக்கம் ஏற்பட போகின்றது. நாட்டினுடைய நாணயம் பெறுமதி இறங்க போகின்றது. குறுங்காலத்தில் ஏற்பட்ட அந்த மலர்ச்சி மறுபடியும் கருக போகின்றது. இதுதான் ஈரானிய ஆட்சியாளரை அச்சுறுத்தி இருக்கின்ற விடயம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய தாக்குதலை ஈரான் சந்தித்துக் கொள்ளும். அது நுளம்பு கடி போல ஈரானினால் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாகவே மாறிவிட்டது. ஆனால் இந்த பொருளாதார தடையை ஈரானினால் சகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்பொழுது மிகவும் நொந்து போயிருக்கின்ற ஈரானிய பொருளாதாரத்தை தொடர்ந்தும் அதே நிலையில் வைத்திருக்க முடியாத நிலை இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறுகின்ற பொழுது ஈரானில் இருந்து தனக்கு இப்பொழுது தொலைபேசி வந்திருப்பதாகவும் பேச்சுக்களை நடத்துவதற்கு தாங்கள் தயார் என்று அவர்கள் கூறியிருப்பதாகவும், ஆனால் ஈரானினுடைய மனநோய் பிடித்த தலைவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை தான் இன்னமும் முடிவு செய்யவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரானினுடைய தலைவர்கள் மனநோய் பிடித்தவர்கள் என்று எந்த வைத்தியசாலையில் பரிசோதிக்கப்பட்டது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. இருந்த பொழுதிலும் பேச்சுவார்த்தையை மறுபடியும் இப்போது இருக்கின்ற ஒப்பந்தத்தை விடுத்து வேறொரு விதமாக எழுதலாம் என்று ஈரான் கேட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் எத்தகைய நடிகர் திலக நாடகத்தை ஆடுகின்றாரோ அதே போன்ற நடிகர் திலகங்களாக ஈரானும் இருப்பதாக கூறப்படுகின்றது. தன்னுடைய அயல் நாடுகளில் எல்லாம் தாக்குதலை நடத்திவிட்டு எதுவுமே நடக்காதது போல ஈரான் நாடகமாடுவதில் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள். அதுபோல தாக்குதலை நடத்திவிட்டு தாக்குதலே நடத்தாதது போல ஏகாந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த பித்தப்பூ வெடித்த நிலையானது மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஈரானியர்களை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபருக்கு ஏற்ற ஒரு நாடகத்தை அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய பேச்சுக்கள் எல்லாம் வெறும் சமையல் உப்பு போல மிகவும் சிறிய பெறுமதி குறைந்த ஒன்றாகவே இருக்கும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கருதி மௌனமாக இருப்பது போல இப்பொழுது ஈரானும் இருக்க தொடங்கி விட்டதனால் டொனால்ட் ட்ரம்ப்
நாளை அமெரிக்காவில் இறங்கியதும் முற்றாக மனம் மாறி வேறொரு பேச்சை பேசலாம். ஏனென்றால் அந்த பேச்சை பேசி ஒப்பந்தத்தை கிழித்து வீசியதாக சத்தமிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பேச விரும்புவதாக இருந்தால் என்னுடைய மிகச்சிறந்த பேச்சுவார்த்தை குழு அங்கே இருக்கின்றது. அவர்கள் விரும்பினால் பேச தொடங்கலாம். ஆனால் தனக்கு ஈரான் மீது நம்பிக்கை இல்லை என்று பேச்சுவார்த்தையினுடைய கதவை கூட முற்றுமுழுதாக மூடாமலே ஒரு சிறிய அளவில் ஒரு வாசலை திறந்தும் வைத்திருக்கின்றார். ஆகவேதான் அவருடைய பேச்சுக்கள் எதுவும் உறுதியானதாக இல்லாமல் இருப்பதனாலும் 4 விரல்களினால் பனிக்கட்டியை தூக்க முடியாதது போல ஓரமற்று வழுகி செல்லும் பேச்சாகவும் இருப்பதனால் ஈரான் இதை பெரிதுபடுத்தாமல் அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய பேச்சை அவர்கள் கடுகளவும் மதிக்காமலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினால் முன்னெடுக்கப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் ஈரான் மிக அமைதியாக எதிர்கொண்டு அதை ராஜதந்திர ரீதியாகவும் போர்க்கள ரீதியாகவும் வெற்றி பெற்று வருகின்றதனால் இப்பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற முடிவை வெற்றி பெறுவார்கள். இந்த போரை இனிமேல் மீண்டும் ஒரு புதிய அளவில் இஸ்ரேலுடன் இணைந்து அவர் ஆரம்பிப்பாராக இருந்தால் அது பிராந்தியம் முழுவதும் தீப்பற்றி எரிகின்ற போராக மாறிவிடும் என்பது எல்லோரும் அறிந்ததே. அது ஈரானுடன் மட்டும் நின்று போகாது. அதற்கு பின்னர் அமெரிக்க ஆயுதங்களினால் முழு போரையும் சந்திக்க முடியாது. அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியத்தில் எலிபடுக்கும், அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டியிலும் எலிபடுக்கும் என்பது ஈரானுக்கு தெரியும். ஆகவேதான் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் 1க்கு 20 என்று அவர் கூறியது போல மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும். அதை ஈரானால் சமாளிக்க முடியும் என்பதனால் அடுத்த கட்டம் நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை என்றுதான் அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் இந்த தடவை நேட்டோ நாடுகளை இறக்கவும் ஹோர்முஸ் நீரிணையை நேட்டோவின் உதவியுடன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கின்றாரா இல்லையா என்பதை நேற்று முடிவடைந்திருக்கின்ற நேட்டோ மாநாட்டினுடைய தொகுப்புரையில் தான் காண வேண்டும். அடுத்த செய்தியில் அதை நீங்கள் காணலாம். இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.